அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 2/8/2024. திரையோதசி திதி பிற்பகல் 3:27 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:57 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 வரை, மாலை 5 6 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வாங்க, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, புது ஆடைகள் அணிய, வாஸ்து மற்றும் சிற்பக்கலைகள் தொடங்க, வழக்கு பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் கூட நடந்து முன்னேறி விடுவார். ஆனால் ஏக்கம் நிறைந்த சோம்பேறி எத்தனை ஏணிகள் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு படி கூட ஏறி முன்னேற மாட்டார். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறத்துக்கான வழி என்ன, மற்றவங்கள முன்னேற்றத்துக்கான வழி என்னன்னு முயன்று கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகரமாக உட்கார்ந்துருக்கிறார். சமயோஜித புத்தி மூலமாக இன்னைக்கு நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. நெருங்கிய உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு விலகுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சனி பகவான் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பிடாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சிகள், அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்காக அதிகாரிகளை போய் பார்க்குறது, அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தைரியமான சில முக்கிய முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஆனால் தொழில் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்கும். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு குறையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். உங்களுடைய ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைய தினத்தில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மனிதனை மனிதனாக்குபவை
வசதிகளும் உதவிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களும் தான். ஆமாங்க, கஷ்டம் வரும்போது தான் நாம் நாலா பக்கமும் யோசிக்கிறோம், நாலா விதத்திலும் நாம் முயற்சிக்கிறோம். நமக்குள்ளார இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே அப்போ தான் நமக்கே தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க சிரமங்கள் வந்தால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதற்கு பின்னாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பாதியிலேயே நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் ஆரம்பிப்பீங்க. வீடு கட்ட தொடங்குவீங்க. சீக்கிரமாகவே முடித்து நல்ல விதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அடிக்கடி பழுதாகி நின்று போகிற வண்டியும் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அரசு காரியங்களும் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகிக்கிட்டே போகும். அதை தூர தூக்கி போடுங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் தரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் காலையில் 11 மணிக்குள்ளார எல்லாத்தையும் செய்து முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணத்தை தவறான வழியில் இழப்பது குற்றம். ஆனால் தவறான வழியில் சம்பாதிப்பது அதைவிட பெருங்குற்றம். ஆமாங்க, தப்பான வழி நமக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. நியாயமாக சம்பாரித்து அதில் வர்ற காசு பணம் நியாயமாக நமக்கு ஒட்டினா போதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதே சில நேரம் ஒட்டாமல் போயிடுது. நமக்கு எதுக்குங்க குறுக்கு வழியிலலாம் காசு பணம்? எல்லாம் நம்ம நேர் வழியிலே போய்க்கலாங்க. கொஞ்சம் நாம் 2-3 வருஷம் கழித்து நம்ம முன்னேற வேண்டியிருக்கும். அது பரவாயில்லைங்க. முன்னேற்றம் நமக்கு நிரந்தரமாக இருக்கணுங்க. மடமடன்னு ஒசந்து மடமடன்னு கீழே விழுந்துடக்கூடாது. நிலையாக நிலைச்சி நிற்கிறதுக்கு பொறுமையாக முன்னேறதுல தப்பு இல்லைங்கிற ஒரு முடிவோடு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் காலையில் 10:57 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. காலை 10:57 புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் எல்லாமே வேண்டாங்க. உங்களை குத்தி காமிக்கிற மாதிரி சிலரெல்லாம் பேசுவாங்க. அதுக்காக நீங்கள் கோபப்பட்டு இருக்கக்கூடாது. அதில் ஏதாவது நியாயம் இருந்தால் நம்ம ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கோபப்பட்டு ஆவேசமாக எதையும் பேசி வைக்க வேண்டாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உத்தியோக வகையிலையும் சின்னதாக வேலை சுமைகள் இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நிதானமாக வாழுங்கள். அதுவே தோல்விகளை வெற்றிகளாக மாற்றும்.
சில நேரங்களில் நீங்கள் நண்டு குதிக்கிற மாதிரி துரு துரு துருன்னு நீங்கள் குதிப்பீங்க, யோசிப்பீங்க. ஆனால் பல நேரங்களில் அமைதியாக இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளார ஆலோசனைகளை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ராசிக்குள்ளே சூரியன் தனித்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சளி தொந்தரவு, தொண்டை புகைச்சல், வறட்டு இருமல் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உடல் உஷ்ணத்தால் அடிவயிறு வலிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பெரும்பணம் கொடுத்து அனுப்புறது அல்லது வாங்கிட்டு வர சொல்கிறதெல்லாம் கூடாதுங்க. குரு பகவானும் செவ்வாயும் ரொம்ப அற்புதமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் வேகமாக முடியும். அதே மாதிரி செய்கிற தொழில் வியாபாரத்தில் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். ஆமாங்க, சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சா கூட அந்த வாய்ப்பில் அந்த நேரத்தில் சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது உழைப்பு தாங்க. உழைச்சிக்கிட்டே இருக்கணும், வர்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் வள்ளல்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்யாண விஷயம் இது பற்றி மனசுக்குள்ளார ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்தில் கூட கௌரவம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகுங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால அழகு இளமை உங்களுக்கு அதிகமாகும். முகத்தில் ஒரு சின்ன தேஜஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சோர்வு களைப்பு இன்னொரு பக்கம் இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இன்றைக்கி அதிகமாகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கற்பித்தல் என்பது 2வது முறை கற்பதற்கு சமமாகும். ஆமாங்க,
நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம மனசில் ஏதாவது 1-2 மறந்துருந்தாலும் அதை மறுபடியும் கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயமாகும். அதனால தாங்க எதையுமே நீங்கள் மனசில் பூட்டி வச்சுருக்க மாட்டீங்க. நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது நல்லதாக தானே முடியும். அந்த 4 பேர் நம்மால் பலனடைவாங்கள்ல அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கற்றதாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் கள்ளம் கபடம் இல்லாமல் மற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் புதன் இதுவரைக்கும் தனியாக உட்கார்ந்துருந்தார். இப்போ யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். உடம்பில் இருந்த அந்த சோர்வு களைப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அழகு ஆரோக்கியம் இன்னொரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்குவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே உண்டு. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் குடும்பத்திலையும் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. ஆமாங்க, இழந்த பணம் காசு சொத்து அதை கூட மறுபடியும் சம்பாரித்து வாங்கிடலாங்க. ஆனால் அந்த வருஷத்தை மறுபடியும் நம்ம வாங்க முடியாது. அந்த நேரம் மறுபடியும் திரும்பி வராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது என்பதை தெரிந்து வைத்து கொண்டு கால நேரத்தை வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடன் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் சேரும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு கையில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புது நகை நட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது ஆடைகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. நாமும் அழகாக இருக்கணும், நாமும் இளமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே கொஞ்சம் தயார்படுத்திக்கவும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. வியாபாரமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் 4 புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் மனக்கசப்புகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைய தினம் மன மகிழ்ச்சி உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இழப்பு இதெல்லாம் வரும். அதனால் விசாக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மலர்ந்த முகம் சாதாரண உணவையே கூட அறுசுவை ஆக்கிவிடும். ஆமாங்க, உப்பு இல்லாத கஞ்சியை சிரித்த முகத்தோடு கொடுத்தா கூட
அதை சாப்பிடும்போது அது அமிர்தமாகத்தாங்க தெரியும். அறுசுவையோட இலையில் நுனி வாழை இலையில் உணவுகளை பரப்பி வைத்து, ஆனால் சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஏதாவது நம்மளை மட்டம் தட்டி பேசினாங்கன்னா அந்த சாப்பாடே நமக்கு கசப்பாகிவிடும். ஆமாங்க, உணவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விட அந்த உணவை நமக்கு என்ன மாதிரி தராங்க, அன்பாக தராங்களா, மரியாதையாக கொடுக்குறாங்களா, பாசமாக தராங்களா, அல்லது ஏனோ தானோன்னு தராங்களாங்கிறத பார்த்து கொண்டு அந்த உணவு எப்படி அளிக்கப்படுகிறது என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மனநிலையில் அதை உண்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் தான், செலவு தான், குடும்பத்தில் கூட அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது பேச்சு ஏச்சு தான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குங்க. காலையில் 11 மணியோட கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி முடியுதுங்க. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருந்துன்னு இருக்கும். அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்க தொடங்கிடும். புது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க. பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட போட்டிகள், பொறாமைகள் அதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், துர்க்கை, காளியம்மன், கருப்பு, முனீஸ்வரர், அது மாதிரி எல்லை தெய்வங்களை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பேர், கொஞ்சம் எதிர்ப்புகள் குறையிறது, இது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகளும் இன்றைக்கு சரியாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. காலை 11 மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கையே சேமிப்பிலும் அக்கறை காட்டும். ஆமாங்க, நீங்கள் ஒரு பக்கம் தான தர்மம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வருங்காலத்திலேயே நாம் இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் சேமித்து வைக்கணுங்கிற பெரிய மனசோட சேமிப்பதிலும் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் காலை 11 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். ஆவேசப்பட்டு பேசுகிறது அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. அந்த வகையில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. காய்க்கிற மரம் தான் கல்லடி படம். நல்லா பூத்து குலுங்குற உங்களை தான் எல்லாரும் வேறு மாதிரி பேசுவாங்க, உங்களை வம்புக்கு இழுப்பாங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நாம் அமைதியாக ஓரமாக ஒரு பக்கமாக இருக்கலாம்னு நினச்சா கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆக்ரோஷமாக பேசுகிறது, ஆவேசமாக பேசுகிறது அதையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் நிதானமாக மற்றவங்கள்ட்ட பேசணும். ஏன்னா சில நேரங்களில் எமோஷ்னல், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் எதையாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், இதை போய் இப்போ ஒரு புதுசாக சொல்லின்னு இருக்காரு அப்படின்னு எதிர்த்து பேசுகிறதோ அல்லது அலட்சியப்படுத்துகிறதோ அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாங்க. அதே மாதிரி நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திட்டு போகாதீங்க. வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா, பூட்டிட்டோமா அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 11 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணக்காரர்களின் இன்பங்கள் அனைத்தும் ஏழைகளின் கண்ணீரிலிருந்து தான் வாங்கப்படுகிறது. ஆமாங்க,
அதனால தாங்க பணங்காசு சம்பாரித்தா கூட ஏழை எளிய மக்களுக்காக நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் கொடுத்து உதவுமே அப்படிங்கிற வகையில் எங்கும் எப்பொழுதும் ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் சமமாக நடத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நினச்சிருந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமான லாபம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சேருங்க. அதே போல் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்து தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் விரிவடையும். உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஜெயிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு அவரவர்களே சிற்பியாகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? சின்ன வயசுலேருந்தே உங்களை நீங்களே அனுபவபூர்வமாக ஆக்கிக்கிட்டீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டீங்க, மாற்றிக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. அதை எந்த நாள்லையும் நீங்கள் மாற்றிக்கவே இல்லைங்க. அதனால தாங்க உங்கள் வெற்றிக்கு சிற்பி நீங்கள் தாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உரிய சிற்பியும் நீங்கள் தாங்க. தன்னைத்தானே சிற்பியாக செதுக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அதனால் பணவரவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வண்டி வாகனம் பழுதாகி நின்னது இன்றைக்கி ஓட ஆரம்பிச்சிடும். பழுதுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சமையலறை சாதனங்கள், மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் பழசை கொடுத்து புதுசு நீங்கள் மாற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பரபரப்பாகவே இருப்பீங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி தான் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அது தேவையே இல்லை. அவங்க நல்லா வளர்ந்து வந்துடுவாங்க. உங்களை விட சிறப்பாக வந்துடுவாங்க. ஜெயிச்சு காட்டுவாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கள நினச்சி பயப்படுறதோ அல்லது நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாகவே இன்றைக்கி இருக்கலாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. ஏழரை சனி கடுமையாக நடந்துன்னு இருக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணும்போது, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போகிறது வர்றது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், கொஞ்சம் வேலை சுமை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு முன்கோபம் இருக்கும், செலவுகளும் இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீ புகழை வெறுத்தால் புகழ் உன்னை தேடி வரும். ஆமாங்க,
வாழ்க்கைங்கிறது அப்படி தாங்க இருக்குது. எதை நாம் விரும்பி ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறோமோ அது நம்மளை விட்டு விலகி போகுது. எது நமக்கு வேணாம், அதெல்லாம் நமக்கு சரி வராது, இதுவே போதும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோமோ அது நம்மளை தேடி வந்து ஒட்டிக்குது. இதுதான் வாழ்க்கை. சரி, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எது வந்தாலும் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எங்கே போனாலும் எந்த வேலையை எடுத்தாலும் 2 முறை 3 முறை முயற்சி பண்ணால் தான் நடக்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பிரபலங்கள் அறிமுகம் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நட்பு வட்டம் பெருசாகும். முன்னைய விட இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அதிகமாயிட்டாங்க, உதவுறவங்க அதிகமாயிட்டாங்க. இனி நமக்கு கவலை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களுக்கு ஞாபக சக்தியை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் அப்படியே கொஞ்சம் சோம்பல் ஆயிடுறீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகிட்டே இருப்பீங்க. அதிக வேகத்தில் போய் சில முக்கியமான வேலைகளெல்லாம் முடித்து காட்டுவீங்க. சுக்கிரனும் புதனும் 6வது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. புது வண்டி வாங்கணும், ஆனால் அதுக்குள்ளார சின்ன கீறல் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பதனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வந்து மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி யோகம் எல்லாமே இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருந்த ஆற்றுல திடீர்னு அப்படியே ஜிலுன்னு நிறைய தண்ணி வந்து நொங்கும் நுரையுமா தண்ணி வந்து ஓடும் பொழுது அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நம்ம மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். எப்படியெல்லாம் நம்ம மனசு வந்து குதூகலிக்கும். தண்ணி ஓடி வந்துடுச்சு, ஆற்றுல தண்ணி வருது அப்படின்னு அந்த காலத்தில் சிறுவர்கள் எல்லாமே ஓடி வந்து பார்த்து கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் நாளைய திருநாள். ஆடி 18ஆம் பெருக்கு அந்த தண்ணி பெருகி ஓடுறதை பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் பெருகி பொங்கி வரும் பாருங்க. அதை விட ஒரு சிறப்பு என்ன இருக்குது? நாளைய தினத்தில் வந்து எல்லாருமே வந்து ஆற்றங்கரை ஓரமாக போய் அந்த ஆற்றில் பெருகி வரக்கூடிய தண்ணீரை வரவழைத்து, அதாவது வரவேற்று வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் தண்ணீர் அப்படின்னாலே சந்திரன் தான் அதுக்கு அதிபதியாக வருகிறார். அதே மாதிரி நதிகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரனும் வருவார், சுக்கிரனும் வருவார். ஏன்னா அந்த 2 கிரகங்கள் தான் வந்து நீர்நிலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால தான் இந்த மாதிரி நீர் பெருக்கெடுத்து ஓடி வரும் பொழுது அதை கொண்டாடும் பொழுது நம்ம ஜாதகத்தில் சந்திர சுக்கிர பலம் அதிகமாகிக்கிட்டே போதுங்க. 50 காப்பியங்களில் மணிமேகலைங்கிற நூலில் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. அது பற்றிய பதிவுகள் அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆடி 18ஆம் பெருக்கன்று வந்து பெண்கள் வந்து தங்களுடைய மாங்கல்யத்தை பெருக்கி கோர்த்து கொள்கிறார்கள். அதாவது தாலி சரடம் புதுசு மாற்றிக்கிறது. அது மூலமாக அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் எல்லாமே உண்டாகிறது அப்படின்னு மணிமேகலை நூல்களில் இந்த அருமையான திருவிழா பற்றி குறிப்புகள் நிறைய உள்ளதுங்க. சோழ மன்னர்கள் காவிரி நதியை காவேரி என்று சொல்லாமல் பொன்னியின் நதி அப்படின்னு தான் அவங்க வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள். பொன்னாக அவங்க வந்து ஒரு தங்கமாக அந்த நதியை வந்து பாராட்டியிருக்காங்க. சோழ மன்னர்கள் அந்த ஆடி 18ஆம் பெருக்கன்று தான் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கி இருக்கிறாங்க. புது புது சலுகைகள்லாம் வாரி வழங்குறது எல்லாமே அந்த 18ஆம் பெருக்கு தாங்க. பொதுவாக நதிகரை ஓரமாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? இன்றைய தினம் ஒரு சுத்தமான
சுத்தமான இடத்துல நதிக்கரை ஓரத்தில் போய் இருந்து பசுஞ்சாணத்தால் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவர் குங்குமம் இட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து கலந்த சாதங்கள், அதாவது வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், முளைக்கட்டி அந்த முளைப்பாரிகை இருக்கு இல்லைங்களா, அந்த முளைப்பாரிகை வந்து விநாயகர் முன்னால் வைப்பாங்க. அதெல்லாம் வச்சு விநாயகரை வந்து வணங்கிட்டு காவிரி தாயையும் வணங்கிட்டு அந்த முளைப்பாரிகையை வந்து ஓடுற தண்ணியில் விடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு வளர்ந்து வரக்கூடிய அந்த செடிகள்லாம் வந்து ஆங்காங்கே அப்படியே ஒதுங்கி அந்தந்த இடத்துல போய் வளர ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து பசுமையாக எல்லா இடத்துலையுமே வந்து இயற்கை வளர்ந்து ஓங்கி நிற்கும். அப்போ நம்முடைய பண்டிகைகள் எல்லாமே வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கும் மரம் செடி கொடிகள் இயற்கைகளை வந்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு தாம இருந்திருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கலந்த சாதம், அப்புறம் பச்சரிசியோட வெல்லம் கலந்து அந்த அரிசியை ஊற வச்சுருப்பாங்க, அதில் வந்து வெல்லம் கலந்து அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து கலந்த சாதம், அதாவது வந்து எலுமிச்சை சாதம், புளியோதரை, தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து என்ன கொண்டாட்டம் தான், கோலாட்டம், கும்மியாட்டம் அதெல்லாம் ஆடிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் நாளைய திருநாள் ஆடி 18ஆம் பெருக்கு. அந்த 18ஆம் பெருக்கு வந்து நாம் காவிரி தாயை நினைத்து வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.